ரெண்டில் கொஸ்டின் நம்பர் 14 INTERMEDIADE இன்டிடெர்மைன் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி கீழ்காணும் நிபந்தனைக்கு உட்பட்டு எத்தனை எழுத்து சரங்களை உருவாக்கலாம். அதில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 1 உயிரெழுத்துக்கள் மற்றும் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வருமாறு. 2 எல்லா உயிரெழுத்துக்களும் ஒன்றாக வருமாறு. 3 உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வராத வகையில். 4 எந்த இரு உயிரெழுத்துக்களும் ஒன்றாக வராத வகையில் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த எழுத்துல எது உயிரெழுத்து எது மெய்யெழுத்துன்னு தெரிஞ்சிருக்கணும். உயிரெழுத்துங்கிறது AEIOU அந்த எழுத்து வர்றது தான் உயிரெழுத்துக்கள். இப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறோம். இப்போ தீர்வில் பார்த்தோன்னா INTERMEDIADE அதெல்லாம் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குதுன்னு எண்ணி பார்த்தோன்னா 12 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 12 எழுத்துக்களில் உயிரெழுத்துன்னு பார்த்தோன்னா IEA அப்படின்னு இருக்குது. I வந்து பார்த்தோன்னா 2 தடவை இருக்குது. E வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு 3 தடவை இருக்குது. A வந்து பார்த்தோன்னா 1 தடவை இருக்குது. மொத்தம் 6 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களே இருக்குது. ஆனால் உயிரெழுத்துன்னு சொன்னால் 3 எழுத்து. I 2 தடவை, E 3 தடவை, A 1 தடவை. அப்போ I 2 தடவையும் I 3 தடவையும் E 1 தடவையும் E வந்து 3 தடவையும் I 2 முறையும் A வந்து 1 தடவையும் வந்துள்ளதுன்னு சொல்லியாச்சு. இப்போ கொடுக்கப்பட்ட எழுத்து நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் உயிரெழுத்துக்கள், பிளாக் கலர் இருக்கிறது மெய் எழுத்துக்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வரணும். அடுத்தடுத்து வரும்போது நமக்கு என்ன ஆயிடுது, ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் பார்த்தோம்னா 6 இருக்குது. உயிரெழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்குது, 6 இருக்குது. அதில் 2 தடவை I இருக்குது, 3 தடவை E இருக்குதுனால 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். அப்போ மெய்யெழுத்துக்கள் பார்க்குறோம். மெய்யெழுத்துக்குன்னு பார்த்தோன்னா NTRMDEன்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா T மட்டும் 2 தடவை வந்துருக்கு, மீதிலாம் ஒவ்வொரு தடவை வந்துருக்குது. அப்போ மெய்யெழுத்துன்னு பார்த்தோன்னா 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு கிடச்சிருது. அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் அது உயிரெழுத்து ஃபஸ்ட்டு போடலாம், இல்லைன்னா 2ஆவதாக போடலாம். அப்படி மாற்றி மாற்றி வரும்போது அதில் 2 வழிகள் இருக்குது. மாற்றி மாற்றி வரனால 2 வழிகள் இருக்குது. அப்போ மொத்தமாக என்ன பண்ணலாம், 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். ஒரு 2 ஃபேக்டோரியல் மட்டும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 பெருக்கள் 60 பெருக்கள் 360 இருக்குது. எல்லாத்தையும் சுருக்கும் போது எல்லாத்தையும் இருக்குன்னா 43,200 வழிகள் இருக்குது. உயிரெழுத்திலும் மெய்யெழுத்துக்கள் அடுத்தடுத்து வரும்போது உள்ள வழிகள் எத்தனை இருக்குது, 43,200 எழுத்துக்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 வரோம். எல்லா உயிரெழுத்துக்களும் ஒன்றாக வரணும். எல்லா உயிரெழுத்து ஒன்றா வரும்னா அந்த 6 எழுத்து ஒரே ஒரு பாக்ஸாக எடுத்துக்கிறோம். அப்படி ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்தால் உயிரெழுத்தில் எத்தனை இருக்கும், 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் பை 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு நமக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ எல்லா உயிரெழுத்தும் ஒரே இதாக போட்டோம்னா மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கும், 7 எழுத்து ஆயிரும். இது எல்லாத்தையும் ஒரே இதாக எழுத்துட்டுனா இந்த 6 எழுத்து ஒன்று ஒரே இதாக எடுத்துனா இது ஃபுல்லாக ஒரே எழுத்துனா 1, இந்த பக்கம் 6 இருக்குது. அப்போ 6 1 7 ஆயிடுது. அப்போ இதெல்லாம் ஒன்றா வச்சுக்கிட்டோம். அப்போ 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். மெய்யெழுத்து வரும்போது 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். அப்போ இதையும் ஃபஸ்ட்டு வரிசை மாற்றங்கள் போடும்போது 7 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல்ஸ் அப்படின்னு எழுதலாம். இதையும் நம்ம சுருக்கணும்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 1,51,200 வழிகள் அமைக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ கொஸ்டின் நம்பர் 3க்கு வரோம். உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வராத வகையில். இந்த உயிரெழுத்துல எல்லாம் என்ன பண்ணுறோம், ஒரே தான் வரக்கூடாது, ஒன்றாக வராத வகையில் போடும்போது ஏற்கனவே 12 எழுத்துக்கள்னு சொல்லும் போது 12 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். ஆனால் மொத்தம் 12 இருக்குது. இதில் 2ங்கிறது 2 I இருக்குது, 2 T இருக்குது, 3 E இருக்கிறனால மொத்த எழுத்துக்கள் வரும்போது இருந்தது. அப்போ இதில் இருந்து எதை கழிக்கணும், உயிரெழுத்துக்கள் ஒன்றாக வரும்போதையே அதை கழிச்சிட்டா போதுமானது. அதை கழிச்சிட்டேன்னா உனக்கு எவ்வளோ இருக்கும், ஒன்றாக வராத வரைக்கும் சொல்லும் போது மொத்த வரிசை மாற்றத்திலேருந்து உயிரெழுத்துக்கள் வரும். இந்த கழிச்சிட்டேன்னா 1,99,58,400லேருந்து 1,51,200 கழிச்சிட்டேன்னா உனக்கு 1,98,7,200 எழுத்துக்கள் அப்படி மாற்றி மாற்றி எடுக்கலாம். அடுத்து 4 எந்த இரு உயிரெழுத்துக்களும் ஒன்றாக வராத வகையில். எந்த 2 உயிரெழுத்தும் ஒன்றா சேர்ந்தாப்புல வரக்கூடாது. மொத்த எழுத்து பார்த்தோன்னா நமக்கு வந்து 12 இருக்குது.
மொத்தம் வந்து பார்த்தோன்னா 12 இருக்குது. உயிரெழுத்து 6 இருக்குது, மெய்யெழுத்து 6 இருக்குது. அப்போ ரெண்டு சேர்ந்தாப்புல வரக்கூடாது, கண்டிப்பாக ரெண்டுக்கும் இடையில தான் இருக்கணும். அப்போ இடையில இருக்கணும்னா உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் மாறி மாறி வரணும். அப்போ இதே ஏற்கனவே ஃபஸ்ட் கண்டிஷனில் அதே தான் பார்த்தோம். அப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல், மெய்யெழுத்துக்கள் பார்த்தோன்னா 6 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். அப்போது உயிர்மெய் எழுத்துக்கள் மாறி மாறி வரதுக்கு 2 ஃபேக்டோரியல் இருக்குது. அப்போ மொத்தம் வந்து 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் 6 ஃபேக்டோரியல் பை 2 ஃபேக்டோரியல். எல்லாத்தையும் சுருக்கணும்னா 2 பெருக்கல் 60 பெருக்கல் 3600 43,200 வழிகள் இருக்குது.